ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ்ரூம். இந்த வீடியோல ரோனா மெக்ஃபெரன் எழுதின ஆன்சைட்டி மான்ஸ்டர் போமோட சம்மரி தான் பார்க்க போறோம். ரோனா மெக்ஃபெரன் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அண்ட் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே மோஸ்டா எதை ரெப்ரசென்ட் பண்ணுனா ஹியூமனோட மனசு. நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய சேடான இன்சிடென்ட் இல்ல நம்மளுக்கு பிடிக்காத இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஆனா அதுலயே நம்ம அப்படியே தேங்கி நிக்காம அதுல இருந்து வெளியே வந்து நம்மளோட மனசை சுத்தப்படுத்தி புதுப்பிச்சுட்டு அதுல இருந்து நம்மள வந்து ஹீல் பண்ணி வெளிய வந்து ஒரு ஃப்ரீயான லைஃப் வாழணும். அதிலே தேங்கி நின்றக்கூடாது. அப்படின்றத தான் இவங்க தீமா வச்சு நெறைய ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட பாப்புலர் போயம்ஸ் என்னன்னா, "டோன்ட் பாதர் மீ", "ஆன்சைட்டி மான்ஸ்டர்", "ஸ்டார் ஆஃப் த ஷோ", "டேல் ஆஃப் அ ஃபேமஸ் பிளாக் ஷீப்" இதெல்லாம் தான் இவங்களோட ஃபேமஸான போயம்ஸ். அண்ட் இவங்களோட போயம் மோஸ்டா எப்பவுமே ஃப்ரீ வேர்ஸ்ல தான் எழுதுறாங்க. ஃப்ரீ வேர்ஸ்லனா வந்து ஒரு கதை ஃபார்மேட்ல. ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி சொல்ற மாரி, அத வந்து அப்படியே ரீடர்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல ஃப்ரீ வேர்ஸ்ல தான் இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் வந்து இருக்கு. இந்த போயமோட டைட்டில் ஆன்சைட்டி மான்ஸ்டர். ஆன்சைட்டினா என்னது? கவலை. கவலையோட நிறைஞ்ச ஒரு பயம். கவலையினால வந்த ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கவலை ஆன்சைட்டிய வந்து ஒரு மான்ஸ்டரோட பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. கவலை அப்படின்றது வந்து ஒரு அரக்கன் மாதிரி, ஒரு பேய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமோட டைட்டில்ல ஆன்சைட்டி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. எல்லா ஹியூமனோட லைஃப்லயுமே கவலை இருக்கு. ஆனா, அது இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு மான்ஸ்டர் மாதிரி அது நம்மள எப்பவுமே ரூல் பண்ணிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து அது நம்மள வந்து ஆண்டுட்டு இருக்குது. அத விட்டுட்டு நம்மளால இருக்கவே முடியாது. அது நம்ம வந்து கவலைய விட்டுட்டு நம்ம தள்ளி வரணும்னு நெனச்சா கூட அது நம்மள விட்டு போகாது. அது எப்பவுமே நம்ம ரூல் பண்ணிட்டு நம்ம கூடவே இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆங்சைட்டியோட நேச்சர், அதனால ஹியூமன் லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸ், அதுலேருந்து எப்படி வெளிய ஓவர் கம் பண்ணி வரணும், அதெல்லாம் தான் பத்தி மெக்ஃபெரான் இந்த போயம்ல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இந்த போயம்ல டோட்டலா 7 ஸ்டான்ஸாஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஆன்சைட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆன்சைட்டிய பார்த்து ஒரு க்ரீப்பி அப்படின்னு சொல்றாங்க. க்ரீப்பி மீன்ஸ் எப்பவுமே வந்து ஹியூமன்ஸ வந்து நர்வஸா வச்சிருக்கிற ஒரு கிரியேச்சர். ஆன்சைட்டி என்ன பண்ணுது? நம்மகிட்ட இப்ப ஒரு கவலையான விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, நம்மள எப்பவுமே அந்த கவலைய நெனச்சு நெனச்சு நம்ம எப்பவுமே நர்வஸா இருப்போம்ல, அதேதான். ஆன்சைட்டி வந்து ஹியூமன எப்பவுமே நர்வஸா வச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அது ஒரு மான்ஸ்டர் மாரி நம்மளோட பெட்டுக்கு கீழ வந்து பதுங்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களோட பெட்டுக்கு கீழ ஏதோ ஒரு பேய் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அரக்கன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஹேப்பியா மேல படுத்து தூங்குவோமா? தூங்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட வந்து ஏதோ கவலை, ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அத நெனச்சு நம்ம ஒர்ரி பண்ணிட்டே இருப்போம். அந்த ஆங்சைட்டி வந்து ஒரு மான்ஸ்டர் மாரி தான். நம்மள வந்து எப்பவுமே பயம்புறுத்திட்டே இருக்கும். நம்ம பெட்டுக்கு கீழ இருக்கிற ஒரு மான்ஸ்டர் மாரி எப்பவுமே நம்மள வந்து பயத்தோடையும், நர்வஸ்னஸோடையும் தான் வச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கவலையில இருந்து வெளியே வந்துட்டு ஹேப்பியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வந்து ஆங்சைட்டி என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்ட வந்து கிரியேட் பண்ணி விட்டுருமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட சம்டைம்ஸ் நல்லா ஹேப்பியா பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்போம். அந்த டைம்ல நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் பேசுவாங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப சிரிச்சுட்டோம்ல, கண்டிப்பா இன்னைக்கு ஏதாச்சும் ரீசனுக்கு அழுதுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்க டைம்ல கூட இந்த கவலை, ஆங்சைட்டி என்ன பண்ணுனா, நான் இருக்கேன், நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்ணி நம்மளை எப்பவுமே ஒரு நர்வஸான ஸ்டேட்லயும், ஒரு சந்தேகமான ஸ்டேட்லயும், ஒரு கவலை, ஆங்சைட்டியான ஸ்டேட்லயுமே நம்மள எப்பவுமே வந்து இது பயமுறுத்தியே வச்சிருக்கும். பிகாஸ் இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்றாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால ஆன்சைட்டிய ஒரு பதுங்கி இருக்கிற மிருகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அவங்க ஆன்சைட்டி அந்த கவலைய வந்து அந்த பீஸ்ட வந்து லைக் பண்ணல. அட் த சேம் டைம் அத அவங்க வெறுக்கவும் செய்யல. பிகாஸ் பொயட்டுக்கு தெரியும், ஹியூமனோட லைஃப்ல ஹாப்பினஸ், சேட்னஸ் 2மே ஒரு ஹியூமன் லைஃப்ல பார்ட் ஆஃப் லைஃப்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, அந்த ஆங்சைட்டிய பார்த்து அது பார்க்குறதுக்கு கியூட்டாவும், கடல் பண்ற மாதிரியும் இல்ல. ஆனா பாருங்களேன், நம்ம லைஃப்ல நம்மளுக்கு பிடிக்காத, கியூட்டா இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே பக்கத்துல வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவோமா? படமாட்டோம்ல. ஆனா ஆங்சைட்டி நம்ம விரட்டி விடணும்னு நெனச்சாலும், அது எப்பவுமே நம்ம பக்கத்திலே இருக்கு. நம்மளுக்கு நியர்லயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆங்சைட்டிய பார்த்து சொல்றாங்க, அது ரொம்ப அக்லியா இருக்கு, அசிங்கமா இருக்கு. எப்பவுமே வந்து அவங்கள ஒர்ரி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு ஆங்சைட்டிய சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆங்சைட்டி என்ன பண்ணுதுன்னா, அவங்க கிட்ட இருக்க சந்தோஷத்த எப்பவுமே விரட்டி விட்டுட்டு, அது பக்கத்துல வந்து உட்காந்துக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால ஆன்சைட்டிய ஒரு ஷேமான கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க பொயட். ஆன்சைட்டியோட விக்டிம் பொயட் மட்டும் இல்ல. பொயட் கிட்ட மட்டுமே ஆன்சைட்டி இல்ல. இந்த உலகத்துல இருக்க எல்லா ஹியூமன்ஸ் கிட்டயுமே ஆன்சைட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்சைட்டிய பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி எல்லாரையும் போய் கன்டினியூஸா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, உனக்கு மட்டும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சைட்டிய பார்த்து பொயட் வந்து கேட்குறாங்க இந்த ஸ்டான்ஸால. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால ஆல் த டைம் டே டைமும் சரி, நைட் டைமும் சரி, எல்லா டைமுமே ஒரு பெஸ்ட், ஒரு பூச்சி மாதிரி வந்து பொயட்ட சுத்தி சுத்தி வர்றதா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளவி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் ஒரு டைம் நம்ம பின்னாடி வந்துட்டுனா, அன்னைக்கு ஃபுல்லா நம்ம பின்னாடியே சுத்துற மாரி நம்ம விரட்ட விரட்ட நம்ம பின்னாடியே வந்துட்டே இருக்கோம்ல. அதே மாதிரி ஒரு பெஸ்ட் மாரியே பொயட்ட சுத்திட்டே வர்றதா சொல்றாங்க. அப்புறம் ஆன்சைட்டி சொல்றாங்க, ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிய விரட்டுற மாரி உன்னைய வந்து விரட்ட முடியாது. பிகாஸ் நீ ரொம்ப பெருசா இருக்க. பூச்சி அளவுக்கு சின்னதாவும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. வந்து ஆன்சைட்டிய பார்த்து சொல்றாங்க, "நீ எப்பவுமே என்னைய சுத்தி வந்து என்னைய கத்தியால கன்டினியூஸா குத்திக்கிட்டே இருக்க. அதனால எனக்கு நெறைய எக்ஸ்ட்ராவா ஃபியர் கூடிக்கிட்டே தான் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, "நான் இப்ப நெறைய பயத்துல தான் இருக்கேன். நெறைய பதட்டத்துல தான் இருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் வந்து அத விட்டு வெளிய வந்து உன்னைய கண்டிப்பா நான் வந்து வின் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சைட்டிய பார்த்து பொயட் இந்த ஸ்டான்ஸால சொல்றாங்க. ஸ்டான்ஸால பொயட் சொல்றாங்க. ஆன்சைட்டினால அவங்களால வந்து அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஃப்ரீயா பண்ணி முடிக்கவே முடியல. எப்பவுமே டிஸ்ட்ராக்ட்டா தான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து கம்ப்ளீட் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆன்சைட்டிய பார்த்து சொல்றாங்க, "நீ என்னோட லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் டைம வந்து நீ இவ்ளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்ட. அதனால உனக்கு வந்து எந்த ஒரு சிம்பத்தியுமே கிடையாது. இனிமேலு உன்னைய வந்து என் லைஃப்ல வந்து நான் இருக்க விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சைட்டிய பார்த்து சொல்றாங்க. கண்டிப்பா நான் வந்து உன்னைய வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து தி ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ராய்டோட மெத்தட யூஸ் பண்ணி ஆன்சைட்டிய வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6த் ஸ்டான்ஸால ஆன்சைட்டிய வந்து பொயட் அவங்களோட எனிமியா டிக்ளேர் பண்ணி அது கூட வார் பண்ண போறதா சொல்றாங்க. பிகாஸ் வந்து நம்ம ஆன்சைட்டி டிப்ரஷனுக்குள்ள இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்பவுமே நர்வஸா தான் இருப்போம். நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது கூட அந்த நர்வஸ்னஸ்னால அந்த காரியத்த நம்மளால இன்கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு என்டையர்லி நம்ம லைஃப்ல வந்து ஆன்சைட்டி ஒரு எனிமி தான். ஸோ பொயட் என்ன பண்றாங்க, ஆன்சைட்டிய எனிமியா டிக்ளேர் பண்ணிட்டு, அத வந்து கண்டிப்பா வார் பண்ணி வின் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து நம்மளோட எதிரிய வந்து வின் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால என்ன பண்றாங்க, ஃப்ராய்டோட தியரிஸ் எல்லாமே நல்லா படிச்சு, அது மூலியமா ஆன்சைட்டிய எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத நல்லா கத்துக்கிட்டு, ஆன்சைட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, அது கூட எதிர்த்து சண்டை போறதா பொயட் வந்து சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, "நான் உன்னைய தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி தயாராகிட்டேன். நான் இப்படி செய்றதெல்லாம் பார்த்து என்னைய பார்த்து பயந்துறாத. என்னைய பார்த்து பயந்து நீ தோத்துட்டதா வந்து உன்னோட டிஃபீட்ட வந்து அட்மிட் பண்ணாத. நீ தோத்துட்டதா என்கிட்ட வந்து சொல்லாத." அப்படின்னு சொல்லிட்டு பொயட் வந்து சொல்றாங்க. இந்த ஃபைனல் ஸ்டான்ஸால ஆன்சைட்டிய பார்த்துட்டு அவன் ஆன்சைட்டி வந்து ஒரு கன்னிங்கான ஒரு மான்ஸ்டர். இப்ப வந்து இவங்க அத வந்து சண்டை போட்டு தொரத்தி விட நினைக்கிறதுனால என்ன பண்ணுவான், இப்போ தப்பிச்சு ஓடி போயிருவான். ஆனா என்ன பண்ணுவான், மறுபடியும் அப்படியே பதுங்கி இருந்துட்டு மறுபடியும் வந்து என்னைய அட்டாக் பண்றதுக்கு நீ வருவ. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னைய மறுபடியும் நல்லா பிளான் பண்ணி என்னைய வந்து நீ அட்டாக் பண்றதுக்கு கம்பேக் பண்ணுவ. ஸோ வந்து நான் உன்னைய கண்டிப்பா இப்ப விட போறதில்ல. நான் உன்னைய வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சைட்டிய பார்த்து சொல்ற மாரி இந்த போயம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, எல்லாரோட ஹியூமன் லைஃப்லயுமே வந்து ஆன்சைட்டி இருக்க தான் செய்யும். கவலைகள், பதட்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த பாயிண்ட் சொல்ல வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இத பத்தின உங்களோட ஒப்பீனியன கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.